பெட்டர்ரா. டவலுக்குள்ள ஜட்டியாவது இருந்துச்சு. ஒரு வாழை இலையில சோறு சாப்பிட ஆசைப்பட்டேன். இப்போ அதே வாழை இலையோட தெருவுக்கு வந்துட்டேன்டா பங்காளி. விடுறா, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். நாம தான் இப்படி ஆயிட்டோம். அவனாவது நல்லா இருக்கணும்டா. அவர் ஆசையானவன்டா. அவன் எங்கிருந்தாலும் மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூவோட தீர்க்க சுமங்கலியா இருப்பான்டா. என் பேர் கொச்சடையா. எனக்கு சிவதாண்டவனா உயிர். இப்போ நான் ஃபுல் போதையில் இருக்கேன். ஏன்னா என் வயிற்றில் 2 பீர் பாஞ்சிருக்கு. இந்த போதை சாகிற வரைக்கும் தெளியவே கூடாது. நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எப்பயும் போல் சரக்கு அடிக்க பாருக்கு போனோம். அங்கே தான் நான் மாயாவை சந்தித்தேன். அவள் சாதாரண மாயா இல்லை, பீர் பாட்டில் நாக்காலே ஓப்பன் பண்ணுற மாயா. அன்னைக்கு பிடிச்சது எனக்கு 7:30. என்னம்மா இது ட்ரெஸ்? ஏன் அங்கிள் இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா? நம்ம பொம்னாட்டிங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இங்க எல்லாமே புடவை தான். எனக்கு இதான் அங்கிள் கம்ஃபர்டபுள். மாட்டினடா நீ. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சார் பிஸா சார். இங்க யாரும் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்களாப்பா? நீ வீடு மாதிரி வந்திருப்ப. இல்ல அங்கிள், நான் தான் ஆர்டர் கொடுத்தேன். என்னம்மா இது புது பழக்கமா இருக்கு? நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இட்லி களி பொங்கல் இது மாதிரி தான் ஒத்து வரும். பீட்சா எனக்கு ஃபேவரட். என் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. டேய், எதுவுமே கேட்க மாட்டியாடா? அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருக்க. எக்ஸ்ட்ரா பெரிய பீஸ் ஆர்டர் பண்ணதே இவன் தான்ப்பா. எனக்கு எவன் கூடயே இருக்கான். அப்பா நான் அப்பாவிப்பா. நான் ஆர்டர் பண்ணலப்பா. அண்ணன் மேல சத்தியமா இல்ல, பாட்டி மேல சத்தியமா நான் ஆர்டர் பண்ணலப்பா. என்னடா விளையாடுறீங்களா? இதுவே கடைசியா இருக்கட்டும். இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லி வையாமா. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் அட்வைஸ். Mr. Sivam, this is too much. 2-3 மணி நேரமா வெயிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டி நீங்க, செகண்ட் பார்ட்டி கமல், தேர்ட் பார்ட்டி இஸ் கொச்சரியான். வேர் இஸ் மிஸ்டர் கொச்சரியான் சிவம்? எங்கடா அப்பா? அவ எங்கடா போனா? போனை அட்டெண்ட் பண்றானா இல்லையா? அப்பா 2 hours ஃபோன் டூன் என்கேஜ்டாவே இருக்குப்பா. என்ன காமெடி பண்றீங்களா? 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்களை நம்பி தர முடியாது. வாங்க எல்லாரும் போலாம். Excuse me gentlemen, please listen to us. Excuse me gentlemen. சார். டேய், எங்கடா அவன்? சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். மொட்டை மாடியில் டேங்க்கு கீழே உனக்காக ஒரு ரெட் வைன் பாட்டில் ஒழிச்சு வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சேன்னு வையேன், கோவப்பழம் மாதிரி செவப்பாயிடுவேன். நான் ஆல்ரெடி கலர்டா. சரி, எப்பவுமே ஒன்று குடிப்பிய, அது கூட. உம்மாவா? என்னது இது? முத்தத்தில் ஒரு சத்தமே இல்லை. நல்லா குடுறி. சரி. இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. அப்பா அம்மா வலி எலி ஒலி. எனக்கு பேச்சு வந்துருச்சு. பேச்சு வந்துருச்சு, ஆச்சு வந்துருச்சு. இடியட், நீ படிச்ச பொண்ணு தானே? உனக்கு அறிவு இல்ல? என்னமோ நேத்து கல்யாணம் அந்த மாதிரி 4 மணி நேரமா என்ன கர்மாந்தரத்தை அப்படி பேசிட்டு இருப்பீங்க. உன்னால எனக்கு 60 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போச்சு. நீ எல்லாம் ஏன் குடும்பத்துக்கு வந்து மருமாள வச்சிருக்கீங்க. உன்னை எல்லாம் டெய்லி காலையில எங்க இருக்காங்கன்னு நமக்கு போன் பண்ண சொல்லண்டா. சரிப்பா. மணல் லாரி ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னம்மா விசேஷம்? எனக்கு எம்என்சில வேலை கிடைச்சிருக்கு அங்கிள். மந்த்லி 3 lakh salary. யார கேட்டு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட? நான் யாரை கேட்கணும் அங்கிள்? உனக்கு என்ன திமிரு இருந்தா வேலைக்கு போவேன்னு என்கிட்ட சொல்லுவேன். டேய் கோச்சடியா, உனக்கு தெரியுமாடா இவ வேலைக்கு அப்ளை பண்ணது? அங்கிள், ஃபைனலா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? டென்ஷன் ஆவீங்க மாயா, கொஞ்சம் கூலா பேசுங்க ப்ளீஸ். நீங்க சும்மா இருங்க. நான் லண்டன்ல படிச்சதே வேலைக்கு போறதுக்கு தான். உங்க வீட்ல உட்கார்ந்து தோசை சுடுறதுக்கு இல்ல. ஸ்டாப் இட் மாயா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு. கஷ்டப்பட்டு படிச்சது நான். நீ எப்படி வேணாலும் படிச்சிருக்கலாம் மாயா, ஆனா வேலைக்கு போக கூடாது. and that's my order. நீங்க ஆர்டர் பண்றதுக்கு நான் ஒண்ணும் உங்க பொண்டாட்டி இல்ல. மாயா, யார பத்தி என்ன பேசுற? மாயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. தாயில்லா பொண்ணு சின்ன வயசுலயே தனிமையில வாழ்ந்தவ. சரி, ஒரு கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இவ எந்த லட்சணத்துல வாழ்றான்னு. மாமா, அவசரப்படாதீங்க. மாப்ள, என் பொண்ணை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாமே நீங்க தான். இப்ப முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு பொண்டாட்டி வேணுமா இல்ல உங்க அப்பா வேணுமான்னு. அப்பாவும் பொண்ணும் இந்த அளவுக்கு முடிவெடுத்த அப்புறம்
என்னடா யோசிக்கிற? அப்பாதான் உனக்கு வேணும்னு அடிச்சு சொல்லுடா. சம்பந்தி மிரட்டாதீங்க. அவர் ஒன்றும் குழந்தை இல்லை. எதுவா இருந்தாலும் அவர் முடிவெடுக்கட்டும். சொல்லுங்க மாப்ள. நான் தான் வேணும்னு சொல்லுங்க. அப்பாதான் வேணும்னு சொல்றா. பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லுங்க. ஏய், அப்பாதான் வேணும்னு சொல்றா. வைஃப் தான் வேணும்னு சொல்லுங்க. அப்பாதான் வேணும்னு எனக்கு சொல்றா. அப்பா வேணாம், பொண்டாட்டி வேணாம். எனக்கு நிம்மதி தான் வேணும். என்ன விட்டுருங்க. I need peace. 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 பார்க்கு பட்டப்பகல் தூக்கம் கருட புராணம் டைரக்டர் சங்கர் விடமாட்டா உன்னை கும்பி பாகத்துல குத்தி தூக்கிடா உன்னை. சேமியா தலை. ஏய், யாரா அது பார்க்ல தூங்க டிஸ்டர்ப் பண்றது? கண்ணை திறந்து பாடுறா. நான் பில்லா. நான் ரங்கா. அப்ப நான் யாரு? கொண்டையில வேல் வச்ச கோச்சடையா. ஏன்டா டேய்? ஏய் பில்லா. ஏய் ரங்கா. போதையில பேரெல்லாம் மாத்தி சொல்லுது பாரு குடிகார பையன். இங்க என்னடா பண்ற? கொஞ்சம் விட்டுருந்தா அந்த அண்ணிய கும்பி பாகத்துல உன் குடல உருவி இருப்பான். அவன் என்ன பண்றான் அந்த பார்க்ல? நீ எதுக்கு பார்க்ல படுத்துட்டு இருக்கற? இது என்னடா பார்க்ல படுத்தா தப்பா? அது சங்கர் கிட்ட போய் கேளுடா. இல்லைன்னா சியாங்கிட்ட கேளு பா. ஐயோ பகவானே, என் தயிர் சாதம் மாவடு பெருமாளே, இந்த லோகத்துல யாருக்கு இறக்கமும் இல்ல, யாருக்கும் பொறுப்பும் இல்ல. மச்சான், உன் வாழ்க்கை இப்படி சிரஞ்சு போவன்னு நான் நினைக்கவே இல்லடா. எனக்கே தெரியாது. டேய், முழு பரோட்டாவா அந்த நம்ம வாழ்க்கை கல்யாணத்துல மாட்டி இப்படி கொத்து பரோட்டாவா செதஞ்சு போச்சேடா. ச்சே, மாறணும்டா. பழையபடியா நம்ம பேச்சுலரா மாறணும். அதே சந்தோஷம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கணும். 2 ஆஃப். ஆஃப் இல்ல, கோட்டை தான் இருக்கு. 3 குவார்டர் கொடுங்க. இந்தா. என்ன 74 ரூபாய் போட்டுருக்கு? 75 ரூபாய் வாங்குறீங்க? நீ என்ன புது குடிக்கிறனாயா? ஆளு 3000 பாரு. போயா, உங்களெல்லாம் தண்ணி அடிக்கிற எவன் கேட்டது? வந்துட்டான பேண்ட் சட்டையும் போட்டு. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான். யோ, எவன் வந்தாலும் அதே ரேட் தான்யா. சார் கட்டிங் சார். 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 அம்பி. டேய், ஒன்ன தாண்டா தேடிட்டு இருந்தேன். இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன நீ நடக்குது? உனக்கு தெரியாது? இங்க வா மவனே. இது என்னது? கோட்ரு எவ்வளவு போட்டுருக்கு? 74 ரூபா. இங்க வா. அங்க 75 ரூபா வச்சு வித்துட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே. இதே 1000 கோட்டருக்கு 1 ரூபா அதிகமா வச்சு வித்தா? இதே 1 லட்சம் கோட்டுக்கு 1 ரூபா மேல வச்சு வித்தா? நேக்கு லைட்டா தப்பா தோன்றுது. இதுவே 1 கோடி குவார்டருக்கு 1 ரூபாய் அதிகமா வச்சு வித்தா? ஐயோ பகவான், இது பெரிய தப்பு இல்லையோ? ஏன்டா என் ஃப்ரெண்டு பார்க்ல தூங்கிட்டு இருந்தவன கும்பி பாகத்துல குத்தா வந்த? இங்க இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. என்ன டேஷுக்குடா இன்னும் அவதாரம் எடுக்காம இருக்க? பகவானே! ஹாய், ஐ அம் ராமோ. நான்சி, ஐ லைக் யுவர் ரோஸ்ட். அதுக்கு எதுக்குடா வாயில இருக்கிற எச்சி எடுத்து மூஞ்சில வீசுற? ஏன்டா எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன அவதாரம் எடுத்திருக்க? நீங்க அடிச்சடில மூளை கலங்கி எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஏண்டா மறக்கிறதுக்கு என்ன சஞ்சய் ராமசாமியா? மண்டை பாரு, கழுத புலி வாந்தி எடுத்த மாதிரி. அண்ணிய ரெடி ஆயிட்டான்டா. கருட புராணத்துல இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கிருமி போஜனம்டா. எது வயித்துல அஜீரணமா? ஏய், அண்ணியனுக்கு தேவா போடா. தலைவா, யோ கிரேட். மச்சான், மாமா டியூன் ஆயிட்டான். பார் இவன் பாத்துப்பான். பார்ட்டியை நம்ம பாப்போம். பரண்டா பண்ணிவாள் தலையா. Cheers. குருவை எப்படா மறந்தோம்? ஆமாண்டா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம கூட எல்லாத்துலயும் இருந்திருக்கான். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம்டா.